ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் ரிசல்ட்டு பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு 3 அப்டேட் கொடுத்துருந்தேன். அதில் சட்டசபை கூட்டத்தொடர், அப்புறம் இந்த கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு அவங்க 14 அம்ச கோரிக்கைகளை முன் வச்சதாகவும் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சட்டசபை கூட்டத்தொடர் ஏப்ரல் 8 மானிய கோரிக்கையில் உணவு மற்றும் அப்புறம் கூட்டுறவுத்துறை இணைஞ்சு அந்த மானிய கோரிக்கைகள் வைப்பாங்க. அப்புறம் ஏப்ரல் 8 உங்களுக்கு அந்த மானிய கோரிக்கையில் எத்தனை வேக்கன்சி இருக்குது என்ன அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்ட்டு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏற்கனவே. அதே மாதிரி பாருங்கள், நேற்று சட்டசபை கூட்டத்தொடரில் நமக்கான ஒரு அப்டேட்டு, சூப்பரான ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கு. அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது ரிசல்ட்டுக்கான அப்டேட் மற்ற சேனலில் அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்ட்டு என்கிட்ட சொல்ல வேண்டாம். சப்போஸ் எது சொன்னாலுமே பிரச்சனை இல்லை தான். ஆனால் எந்த சேனலில் எது சொன்னாலுமே அப்டேட்டு கரெக்டாக இருக்கா அதை எடுத்துக்கோங்க, தாராளமாக முறை எடுத்துக்காங்க. ஸோ எந்த சேனல் குறை சொல்லலை. நான் உண்மையான அப்டேட் எதுவாக இருந்தாலும் அது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட சொல்லியிருந்தார், சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார். அதாவது சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று நடந்துட்டு இருந்துச்சு ப்ரோ. அதில் பெரிய கருப்பன் சார் ஒரு ஸ்பீச் பண்ணியிருந்தார். அதாவது நம்ம ரிசல்ட்டை பற்றி அப்டேட் கொடுத்துருந்தாரு, அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த வீடியோ எனக்கு லிங்க் அனுப்பிச்சிருந்தார். நான் பார்த்துருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்து, அதாவது 20 நிமிஷம் கிட்ட வீடியோ, பெரிய வீடியோ தான் அது. அதில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 56 நிமிஷத்துலேருந்து 57 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துல இருந்தால் இந்த ஸ்பீச் பண்ணுறாரு. அதில் தான் நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 260 காலிப்படங்கள் நான், அதாவது இந்த 4 ஆண்டுகளாக அதாவது இவங்க ஆட்சி செஞ்ச இந்த 4 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 1360 காலிப்படங்கள் சொன்னதாகவும், அதாவது இந்த வேக்கன்சி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் 9913 காலிப்படங்கள் நிரப்பப்பட்டு உள்ளதாகவும், அதுக்கப்புறம் மீதி உள்ள இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரிசல்ட்டுக்கு, அந்த காலிப்படங்கள் 3353 வேக்கன்சி ஃபில் பண்ணாமல் இருக்குது. அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருந்தாரு. நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, சரியான ஒரு அப்டேட்டு, சூப்பரான அப்டேட்டு, அதாவது யாருக்குமே ஒரு சந்தேகம் இல்லாமல் ஒரு அப்டேட்டு கிடச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி தான் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நேற்று இந்த தகவல் கிடச்ச நிலையில் கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிது. ஸோ நைட் வீடியோ போட முடியல, அதை உங்களுக்கு இப்போ வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் தகவல் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த சப்ஸ்கிரைபர் கொடுத்ததுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். சரி வாங்க, பெரிய கருப்பன் சார் இந்த வீடியோ தகவலில் என்ன சொல்கிறாரு, நமக்கான ஒன்று அப்டேட் கிடச்சிருக்கா, அதாவது என்ன சொல்கிறாருன்னு நீங்களே லேஸ்ட்டாக பார்த்துக்கோங்க வாங்க. 25 அன்று தொடங்கி வைத்தார்கள். இப்போது அவை அனைத்தும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பணியாளர் தேர்வு, மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதற்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் கூட்டுறவுத்துறையில் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம், மாநில ஆட்சேர்ப்பு நிலையம் மூலமாக கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிய உதவியாளர், நியாய விலைக் கடைகளுக்கான விற்பனையாளர், கட்டுநர் போன்ற பணியிடங்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாகவும் கடந்த 4 ஆண்டுகளில் 13,266 பணியாளர்களை தேர்வு செய்வதற்கு தேர்வுகள் நடத்தப்பட்டு அதில் 9,913 பணியிடங்களுக்கு நிரப்பப்பட்டுள்ளது. மீதமுள்ள 3,353 பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்பதை பெருமையில் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டுறவு சங்க தேர்தல் கடந்த காலங்களில் முறை என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிங்களா? அதாவது மொத்தம் 13,260 காலிமடங்களை ஃபஸ்ட்டு அறிவித்ததாகவும், அப்புறம் 9,913 வேக்கன்சி அவங்க ஃபில் பண்ணதாகவும், அப்புறம் மீதி உள்ள காலிப்படங்களை விரைவில் நிரப்பப்படும் சொல்லியிருக்காரு, தவிர எப்போ வரும் அப்படின்னு சொல்லலை. ஸோ நம்ம ரிசல்ட்டுக்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லாவே தெரியும் உங்களுக்கு. டிசம்பர் மாதம் தான் உங்களுக்கு அதாவது லாஸ்ட்டாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் தான் விட்டாங்க. ஸோ டிசம்பர் போய் உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் பாருங்கள், 4 மந்த் முடிஞ்ச நிலையிலேருந்து அது 5ஆம் மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ரிசல்ட் விடலை. அது என்ன காரணம்னு நமக்கு தெரியலை. ஸோ இது ஒரு மேலிடத்தில், ஒரு சிஎம் லெவலில், ஒரு மினிஸ்டர் லெவலில் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட்டு காலதாமதம் பண்ணுவாங்க. ஒரு ஜேஆர் ஆஃபீஸ்லையோ, ஜேஆரோ, அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் கூட்டுறவுத்துறை நினச்சாலோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ மினிஸ்டர் லெவலில் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு
அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரிசல்ட்டுக்கான என்ன காலதாமதம், ஏன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ வந்து நானும் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. கிட்டத்தட்ட நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக வந்து ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. ஆனால் பாருங்கள், இந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து என்ன அப்டேட்டு, அது யார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்காகத்தான் உங்களுக்கு நான் அந்த சூஸ் பண்ணி அந்த வீடியோலாம் போடுறேன் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, கண்டென்ட் மட்டும் சொல்லிட்டு போ, எதுக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாத ஸ்பீச் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து தேவையில்லாத ஸ்பீச்லாம் பண்ண வரல உங்களுக்கு. ரிசல்ட்டுக்கான அப்டேட் என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுதான் நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நான் வந்து முக்கியமான தகவல் மட்டும் தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது பெரிய கருப்பன் சார் சொன்ன தகவல் மட்டும்தான் இது அதிகமாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சட்டசபை கூட்டத்தொடரில் என்ன நடந்துகிட்டு, அப்புறம் வந்து ரிசல்ட்டுக்கான அப்டேட்டு, அப்புறம் வந்து இந்த மானிய கோரிக்கைகள் என்ன அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு பணியாளர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்குன்னு தவிர, ஸோ நான் வேறு எந்த தகவலும் உங்களுக்கு ஷேர் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஓகே, சொல்கிறவங்க எதனாலும் சொல்லட்டும், அதை பற்றி நான் கவலைப்படலை. ஸோ அப்டேட் என்னவோ அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட்டை பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு பெரிய கேப்டன் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இந்த வேகன்சிலாம் இருக்குது, நாங்கள் வந்து கூடிய விரைவில் வந்து ஃபில் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஆனால் பாருங்கள், டேட்டோ மந்தோ அல்லது கூடிய விரைவில் அந்த மாதிரி தான் எதுவுமே சொல்லலை. ஸோ விரைவில் நாங்கள் வந்து ஃபில் பண்ணுவோன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கான அர்த்தங்கள் வந்து நம்ம வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இந்த மந்த் கூட வரலாம் அல்லது நெக்ஸ்ட் மந்த் வரலாம் அப்படி தான் எடுத்துக்கணும் தவிர ஒரு டேட்டு இல்லை சீக்கிரம் விடுவாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஸோ இந்த ரிசல்ட்டுக்காக அப்டேட் வந்து ரிசல்ட் இப்போ வரும் அப்போ வரும்னு ஒரு அப்டேட் வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அப்டேட் தான் இது. மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் வந்து வந்துடும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுக்கு வேணால் ரெடியாக இருந்துக்காங்க. ஸோ ரிசல்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து இந்த மந்த்து அல்லது அவங்க சொன்ன மாதிரி சில டிஆர்பி தகவல்லாம் அவங்க நிறைய கேட்டிருப்பீங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மந்த்து லாஸ்ட்டில் வந்துடும் அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இவர் விரைவில் சொல்கிறாரு. அதுக்கும் இதுக்கும் மீனிங் பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மந்த்து கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் அப்டேட்டு என்ன அதுவோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருந்ததுனால நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு தகவல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் மெயில் ஐடி கொடுக்குறேன், ஏதாவது அப்டேட் கிடைச்சா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்டசபை கூட்டத்தொடரிலேருந்து நமக்கு அப்டேட் கிடைக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த அப்டேட் வந்து சூப்பரான அப்டேட்டாக கிடச்சிருச்சு. இந்த அப்டேட் தொடர்ந்து வந்து வேறு ஏதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டசபை நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து ரிசல்ட்டுக்கு பப்ளிஷ் பண்ணாலும் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இவரே வந்து இந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து இன்னும் ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து சட்டசபையில் வந்து எல்லாமே வந்து விரிவான முறையில் அவங்க வந்து சொல்லும்போது இந்த ரிசல்ட்டுக்கான வந்து அப்டேட் வந்து நெக்ஸ்ட்டு ஏதாவது கண்டிப்பாக தகவல் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் டேட் கூட சொல்ல வாய்ப்புகள் இருக்குது, மந்த் சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் வந்து அவங்க வந்து மானிய கோரிக்கையில் வந்து எல்லாமே நிறைவேற்ற தான் பார்ப்பாங்க தவிர ஸோ எதுவுமே பெண்டிங் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ரிசல்ட் சீக்கிரம் வரணும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல்ல அப்டேட்டை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் தொடர்ந்து என்னோடய சேனலை வாட்ச் பண்ணணும், அப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல கமெண்ட்லாம் பண்ணுங்கள், அதுக்கு நான் வந்து எப்போவுமே உங்களுக்கு வெல்கம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்ணுங்கள், நானும் ஷேர் பண்ணுறேன்.